நாளை 9 ஜூன் 2024 நடக்க இருக்கிற டிஎன்பிசி குரூப் 4ல் என்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னென்ன கொண்டுட்டு போகணும், என்னென்ன இது செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, எப்படி எழுதணும் போகணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் விஸ்டம் பேஸ். நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முந்தின நாள் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும்னா, முதல்ல வந்து ஹால் டிக்கெட். அதை வந்து நீங்கள் எடுத்து பத்திரமா ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற மாதிரி பத்திரமா வச்சுக்கிறணும். இதுதான் நம்மளோட ஹால் டிக்கெட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. இந்த பார்கோடு வந்து நீங்கள் எந்த ஹாலில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அவங்களோட லொக்கேஷன் இது ஸ்கேன் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல வந்து அரை கண்காணிப்பாளர், அதாவது ஹால் சூப்பர்வைசர், அவர்கிட்ட வந்து சிக்னேச்சர் மறக்காமல் நீங்கள் போனதுமே வாங்கி வச்சுக்கிறீங்க. வாங்கி அதை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பத்திரமா கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. இந்த ஹால் டிக்கெட்டில், கொஸ்டினில், ஓஎம்ஆரில் எதுலேயுமே நம்ம எழுதுறதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையும் மார்க்கிங்கு கோடு எதுவுமே போட்டுறாதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென். இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் ரொம்ப முக்கியம். இதில் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஷேட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்புறம் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. கர்ச்சீஃப் எதுக்குன்னா, ஏதாவது இங்க் எதுவும் கையில் எதுவும் அந்த ஓஎம்ஆ ஷீட்ஸில் வந்து நம்ம கைரேகையை வைக்க சொல்லுவாங்க 2 இடத்துல. அதில் வந்து வைக்கும்போது நீங்கள் அந்த கைரேகை வைக்கிறதுக்காக வச்சுட்டு தொடச்சிருங்க கையோட. அதுக்காக நீங்கள் கர்ச்சீஃப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து இதெல்லாம் மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறது வந்து 1/2 ஹவர் முன்னாடியே போயிடணும். எப்படின்னா 9 மணி 9:30க்கு வந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. 8:30லேருந்து 9:09க்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் ஆகிடணும். அங்கே ரீச் ஆகும்போது எந்த ஒரு கேஜெட்ஸ் அதாவது மொபைல் ஃபோன்ஸு, ஆண்ட்ராய்டு வாட்ச்சு, ஆண்ட்ராய்டு இயர்ஃபோன்ஸு, அந்த மாதிரி எந்த ஒரு தொலைத்தொடர்பு விஷயமும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போனாலும் சரி, எல்லோரும் யாராவது கூட வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருங்க. அவங்க கூட வர்றவங்களை வந்து நம்ம ஹாலுக்குள்ளே, காம்பவுண்ட்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் போகும்போது அந்த கேஜெட்ஸ் அதெல்லாம் தவிர்த்தது நல்லது. நீங்கள் உள்ளே போனதும் 8:30லேருந்து 9:09க்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடணும். 9க்கு மேலே டைம் ஆயிடுச்சுன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே அந்த அதுக்கப்புறம் 9 to 9:15க்குள்ளே நீங்கள் வந்து ஹாலுக்குள்ளே போயிடணும். ஹாலில் வந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் ஒட்டி அந்த ஹால் பெஞ்சில் வந்து உங்கள் நேம், ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். அங்கே தான் உட்காந்து நீங்கள் வேறு இடத்துல உட்காரவும் கூடாது. உட்காந்திங்கன்னா அவங்கள வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கரெக்டாக அவங்களோட ப்ளேஸ் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து உட்காந்துக்கிறங்க. உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் முன்னாடியே ஓஎம்ஆர் ஷீட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. 9:30னா 9:15க்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து அரை கண்காணிப்பாளர், ஹால் சூப்பர்வைசர் வந்து சொல்லுவார். அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க பிளாக் பென் வச்சு. எந்த ஒரு மிஸ்டேக்ஸ், அதை முதல்ல வந்து நீங்கள் அந்த ஓஎம்ஆரில் எந்த டேமேஜ் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த பார்கோடு இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. உங்கள் நேம் தானான்னு பார்த்துக்கிறங்க. எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அவங்க சொல்கிற ஃபில் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. கைரேகை வைக்கிறது, சிக்னேச்சரு, உங்கள் நேம் எழுதுறது, அப்புறம் நேம் ஷேட், கொஸ்டின் நம்பர்ஸ், கொஸ்டின் பேப்பரும் அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரோட கோடு வந்து கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணுறது வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஓஎம்ஆர்க்கு செகண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ஃபுல்லாக ஷேட் பண்ணணும் பிளாக் கலரில். நீங்கள் வேறு இடத்துல மாற்றி ஷேட் பண்ணிட்டீங்கனாலும் எதுவாக இருந்தாலும் அது வந்து செல்லாமல் போயிடும். நீங்கள் அதை வந்து திருப்பி உங்களுக்கு மாற்றியும் தர மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. செகண்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னதுன்னா, உங்கள் கொஸ்டின் பேப்பர்லையுமே எதாவது டேமேஜ் இருக்கா, ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்றத தரவாக செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் செக் பண்ணி டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா ஹால் சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி மாற்றி கொடுத்துருவாங்க. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம எதுவும் டேமேஜஸ் எதுவும் இருந்துச்சுன்னா. செகண்டு தான். தேர்டு வந்து என்ன பண்ணணும்னா,
நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லாம் கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஷேர் பண்ணிட்டு வரணும். அந்த இதில் வந்து சப்போஸ் எதுவும் மாற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி அடிச்சுட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அது மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் அந்த ஓஎம்ஆரை வந்து இதுவும் பண்ண மாட்டாங்க, எவால்வேட் பண்ண மாட்டாங்க, அதாவது திருத்த மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏபிசிடிஇ அந்த இதில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து எத்தனை இதில் வந்து எத்தனை நம்பர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, பி எத்தனை நம்பர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, சி எத்தனை நம்பர் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் அதை எழுதலை, அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதலை, தவறுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் வந்து குறைப்பாங்க. அதுக்கப்புறம் தவறுதலாக நீங்கள் வேறு எதுவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதில் 2 மதிப்பெண், மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் குறைப்பாங்க. அந்த கைரேகை வைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இதில் இருந்துச்சுன்னா மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் குறைப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளான அவங்களுக்கு வந்து கைரேகை வைக்க முடியலை அப்படின்னா ஆல் சூப்பர்வைசர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு எதுவும் பிரச்சனை எதுவும் வராது. அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து நான் 12:30க்கு முடிப்பீங்க. அதுக்கப்புறம் 12:30 to 12:45 வரைக்கும் நீங்கள் எழுதுனதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. பேப்பர் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வரும்போது ஹால் டிக்கெட் திருப்பி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தது அதை பத்திரமாவும் வச்சுருக்கணும். நீங்கள் சப்போஸ் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வேலை வாங்குறப்போ அங்கே அதை கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் இந்த விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த தவறும் பண்ணிடாதீங்க. அனைத்து டிஎன்பிசி எழுதும் உள்ளங்களுக்கும் எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்காக விஸ்டம் பீஸ் சேனல் தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் குறைகள் நிறைய குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இதை பற்றி நீங்கள் சொன்ன நிறை குறைகளை வந்து நாங்கள் தீர்த்து நான் நல்ல வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக. மிக்க நன்றி.